அகிலம் நியூஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் நிறுத்தாவிட்டால் முழு உலகத்திற்கும் ஆபத்து, ஈரான் விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை. பிலிப்பைன்ஸில் நிலநடுக்கம் ரிக்டர் 6.8 ஆக பதிவு. பிரான்சில் கண்டுபிடிக்கப்பட்ட மர்ம பொருள், நிறுத்தப்பட்ட ஒலிம்பிக் போட்டி. இஸ்ரேலை சூழும் போர் பதற்றம், இந்தியர்களுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை, உதவி எண்கள் அறிவிப்பு. ஜனநாயக கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளரானார் கமலா ஹாரிஸ், விரைவில் வேட்புமனு தாக்கல். சீனாவின் ஹெங்யாங் பகுதியில் நிலச்சரிவு, 30 பேர் உயிரிழப்பு. இஸ்ரேலுக்கு காத்திருக்கும் பேரிடி, சொந்தங்களை ஒன்று சேர்த்த ஈரான். தொடர்பென விரிவான செய்திகள். இஸ்ரேலை தடுத்து நிறுத்தாவிட்டால் மத்திய கிழக்கு மட்டுமின்றி முழு உலகத்திற்கும் ஆபத்து என ஈரான் எச்சரித்துள்ளது. ஹமாஸ் குழுவின் தலைவரான இஸ்மாயில் கனியா, வயது 62, கடந்த புதன்கிழமை கொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள வீட்டில் இஸ்மாயில் கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது கொலைக்கு இஸ்ரேலை பழிவாங்குவோம் என ஈரான் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இவ்வாறானதொரு பின்னணியில் மீண்டும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி பாகரி எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்போது கடந்த 10 மாதங்களில் இஸ்ரேல் காசா பகுதியில் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. இப்போது இஸ்ரேலின் குற்றங்கள் பெய்ரூட், தெஹ்ரான் மற்றும் ஏமன் வரை விரிந்துள்ளது. இஸ்ரேலை தடுத்து நிறுத்தாவிட்டால் மத்திய கிழக்கு பகுதியின் அமைதிக்கும் பாதுகாப்பிற்கும் பாதிப்பு ஏற்படுத்துவது மட்டுமின்றி உலகத்திற்கே ஆபத்தாகும் என தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் நாட்டின் தெற்கு கடற்கரை பகுதியில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இன்று அதிகாலை ஏற்பட்ட இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் 6.8 ஆக பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மெண்டனாவ் தீவின் கிழக்கே பார்சிலோனா கிராமத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் 17 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல் ஏதும் வெளியாகவில்லை. சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. பசிபிக் பெருங்கடலை சுற்றி அமைந்துள்ள ரிங் ஆஃப் ஃபயர் எனப்படும் பகுதியில் பிலிப்பைன்ஸ் அமைந்துள்ளதால் அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்படும் பகுதியாக இது உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் நாட்டில் சந்தேகத்துக்குரிய பொருளை போலீசார் கண்டுபிடித்ததாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து பாரிஸ் ஒலிம்பிக் நிறுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஸ்டேட் டி பிரான்ஸ் மைதானத்துக்கு நேற்றைய தினம் பிற்பகல் சிறப்பு வெடிகுண்டு படை வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதேவேளை போலீசார் சுற்றியுள்ள பகுதியில் ஒரு பகுதியை சுற்றி வளைத்துள்ளனர் என்று பில்ட் தெரிவித்துள்ளது. எச்சரிக்கையை தொடர்ந்து அருகிலுள்ள போர்ட் டி பாரிஸ் ரயில் நிலையமும் மூடப்பட்டது. முதல் ஒலிம்பிக் அமர்வு ஏற்கனவே மதியம் 1 மணிக்கு நிறைவடைந்தது. இதேவேளை 2வது நிகழ்வு மாலை 6 மணி வரை தொடங்கவில்லை. அங்கு அரங்கில் 80,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் கனியை ஈரானில் நடந்த வெடிகுண்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட சம்பவம் மத்திய கிழக்கில் போர் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலைக்கு இஸ்ரேல் தான் காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ள ஈரான் அரசு அந்நாட்டின் மீது தாக்குதலுக்கு தயாராகி வருகிறது. மறுபுறம் ஹிஸ்புல்லாவை அழித்தொழிக்க லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியது. இதற்கிடையில் கடந்த வியாழனன்று தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் பகுதிகள் மீது ஹிஸ்புல்லா ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இஸ்ரேல் நகரின் டெல் அவிவுக்கு செல்லும் ஏர் இந்திய விமானங்கள் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த பதற்றமான சூழலில் இஸ்ரேலில் வாழும் இந்தியர்கள் பத்திரமாக இருக்கும்படி அந்நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக டெல் அவிவ் நகரில் இருக்கும் இந்தியர்கள் உள்ளூர் அதிகாரிகளின் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றி நடக்க வேண்டும். தேவையில்லாமல் நகரத்தை விட்டு மற்ற இடங்களுக்கு பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். பாதுகாப்பான தங்குமிடங்களுக்கு அருகாமையில் இருக்க வேண்டும். இந்திய தூதரகம் நிலவரத்தை தீவிரமாக கண்காணித்து வருகிறது. இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இஸ்ரேல் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருக்கிறோம். இதுவரை தூதரகத்தில் பதிவு செய்து கொள்ளாத இஸ்ரேல் வாழ் இந்தியர்கள் விரைவில் பதிவு செய்து கொள்ள வேண்டுகிறோம் என கூறப்பட்டுள்ளது.
அமெரிக்காவின் அடுத்த அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வரும் நவம்பர் 5ஆம் தேதி நடக்கவுள்ளது. குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வேட்பாளராக களமிறங்குகிறார். ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் போட்டியிடுகிறார். முதலில் அதிபர் ஜோ பைடன் போட்டியிடுவதாக இருந்த நிலையில் அவரது உடல் மற்றும் மனநிலையில் உள்ள தடுமாற்றம் விமர்சனத்துக்குள்ளானதால் கடந்த மாதம் அதிபர் தேர்தலில் இருந்து விலகினார். தொடர்ந்து கமலா ஹாரிஸை ஜனாதிபதி வேட்பாளராக பைடன் முன்மொழிந்தார். இந்நிலையில் ஜனநாயக கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்பட தேவையான அளவு வாக்குகளை கமலா ஹாரிஸ் பெற்றுள்ளார். அமெரிக்காவில் ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர்கள் உட்கட்சி தேர்தல் மூலமாகவே தேர்வு செய்யப்படுவார்கள். முதலில் நடந்த தேர்தலில் பைடன் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அவர் விலகியதை அடுத்து தற்போது மீண்டும் உட்கட்சி தேர்தல் நடைபெற்றது. சுமார் 4000 ஜனநாயக கட்சி பிரதிநிதிகளின் வாக்களிக்கும் இந்த உட்கட்சி தேர்தல் நடைபெற்றது. இதில் கமலா ஹாரிஸ் மட்டுமே வேட்பாளராக இருந்த நிலையில் அவர் அதிபர் வேட்பாளராக தேவையான வாக்குகளை பெற்றார். வரும் ஆகஸ்ட் 19 முதல் 22 வரை சிகாகோவில் ஜனநாயக கட்சி மாநாடு நடைபெறும் நிலையில் அதில் கமலா ஹாரிஸ் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்பட இருக்கிறார். ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக இருப்பதில் தான் பெருமை கொள்வதாக கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். மேலும் அடுத்த வாரம் வேட்புமனுவை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சீனாவின் கெங்யாங் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்குண்டு 30 பேர் உயிரிழந்துள்ளனர். சீனாவின் தென்கிழக்கு பகுதி முழுவதிலும் கேமி புயல் காரணமாக கனமழை பெய்து வருகிறது. தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் சீனாவின் ஹீனான் மாகாணத்தில் உள்ள ஹேயாங் நகரில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்குண்டு 15 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த பகுதியில் தற்போது மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. நிலச்சரிவில் சிக்கி 35 பேர் காணாமல் போன நிலையில் மீட்புக் குழுவினர் அவர்களை தேடி வருகின்றனர் என்றும் மீட்பு நடவடிக்கைகள் குறித்த பகுதிகளில் இடம்பெற்று வருவதாகவும் சீன செய்திகள் தெரிவித்துள்ளன. கேமி புயல் சீனாவை தாக்குவதற்கு முன்னர் பிலிப்பைன்ஸை தாக்கியதில் 34 பேர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹமாஸ் அரசியல் பிரிவின் தலைவர் இஸ்மாயில் கனியே கொல்லப்பட்டதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹிஸ்புல்லா, ஹவுதி, ஹமாஸ், ஜிகாத் அமைப்புகள் மற்றும் ஈரான் ஒன்றிணைந்து இந்த பயங்கர தாக்குதலை நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஈரானிய அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் லெபனான், ஈராக் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் உள்ள தமது ஆதரவாளர்களை சந்தித்து இஸ்ரேலை தாக்கி அதிக சேதத்தை ஏற்படுத்துவதற்கான சிறந்த வழி குறித்து கலந்துரையாடியுள்ளனர். இதேவேளை ஈராக் குழுவின் உயர்மட்ட உறுப்பினர்களும் ஹிஸ்புல்லா, ஹவுதி, இஸ்லாமிய ஜிகாத் மற்றும் ஹமாஸ் அமைப்புகளும் கலந்துரையாடலில் பங்கேற்றதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதன்படி சிரியாவிலிருந்து ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி வான்வழி தாக்குதலுக்கு ஈரான் தயாராகி வருவதாகவும் சிரியாவின் டமாஸ்கஸ் மற்றும் சிரிய பாலைவனங்களில் இருந்து தாக்குதல் நடத்தப்பட வாய்ப்புள்ளதாகவும் ஐக்கிய ராஜ்யத்தை தளமாக கொண்ட போர் கண்காணிப்பு குழு எச்சரித்துள்ளது. மேலும் இஸ்ரேல் மீதான தாக்குதலை நிறுத்துவதற்கு அமெரிக்க படையினர் தலையிடாவிட்டால் அவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த வேண்டாம் என அனைத்து அமைப்புகளின் உறுப்பினர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.